வாழ்க வளமுடன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். எல்லாரும் சொல்லிக்குமா உடம்ப பற்றி தான் பேச போகிறேன். முதல்ல இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பார்ப்போம். எதுக்கு இடுப்புலேருந்து கால் வரைக்கும்னா, ஒருத்தர் வயசாகுது, சாவு ஆவணிக்க போகுது அப்படின்னா முதல்ல காலு தான். சரிங்களா? அதாவது நடக்க முடியாமல் எதுவும் ஏந்திரிக்க முடியாது, அப்படியே உட்காந்தே இருப்பாங்க, மூட்டு வலிப்பாங்க. இந்த பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா உட்காந்து இருந்தோம்னு வச்சிங்களேன், நமக்கும் நாம் சுமையாக இருப்போம், அடுத்தது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நம்ம சுமையாக இருப்போம். தேவையான நிலைமை நமக்கு. அதனால் நம்ம யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. உடம்பை ஹெல்த்தாக வச்சுட்டா அதான் வந்து ரியல் வெல்த்து. சரிங்களா? அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சிம்பிளான சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதிகம் பண்ண ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் மெதுவாக செய்யுங்க, லைட்டாக செய்யுங்க, ஸ்லோ மோஷன் தான். மூமெண்ட்டு விகரஸாக செய்யக்கூடாது. அவசரமாக நம்ம பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி அவசரமாக ஓடிக்கலாம் செய்யக்கூடாது. கரெக்டாக நேரம் ஒதுக்கி செய்யுங்க. காலையிலையோ மாலையிலையோ கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடம்பு சதை, அதுக்கப்புறம் தொடை எலும்பு, அதுக்கப்புறம் நரம்புகள், நார் தசை நார்கள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். இந்த மரத்து போகிறதோ கால் மடித்து இது பண்ணுறதோ எந்த பிரச்சனையும் வராது. கால் பிடிச்சா அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்கிறாப்புலாம் அதெல்லாம் ஒன்றும் வராது. அதோட இன்னொரு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது, வீட்டில் சாப்பிடும்போது தரையில் வந்து சாப்பிடுங்க. தரையில் சம்மணம் போட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் இப்போ எல்லாமே டேபிளில் உட்கார மாதிரி ஆகிப்போச்சு. அதுமாதிரி சாதாரண சேரில் முதுகில் அணைச்சாப்புல இருக்கும் சேர், அதெல்லாம் போய் இப்போ சோஃபாவில் சரிஞ்சு வந்து உடம்பு சரிஞ்சு போச்சு. உடம்பு சரிஞ்சு போய் தொப்பை தான் ஒன்று ஃபஸ்ட்டு. சோஃபாவில் உட்காந்தா தொப்பை தான் ஒன்று. ஆனால் அது சுகமாக இருக்கணும். நம்ம உட்காந்துருவோம். உட்காந்து செல்ஃபோனை நோட்ட ஆரம்பிச்சுங்க, நேரம் போகிறதே தெரியாது. அது வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணணும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம டாய்லெட் போகிறது கூட வெஸ்டர்ன் டைப்பில் தான் போகிறோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் எப்போ வந்து இந்த எக்ஸசைஸை கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ பயணிக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா இடுப்புலேருந்து கால் வரைக்கும் ஒரு இடம்லாம் நல்லா லூஸ் ஆகிடும். நல்லா லூஸ் ஆகிடும். எது ஏந்திரிக்கணும்னா இது பொருளை போய் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அலுப்பு தோணுது, டக்கு நீங்கள் ஓடி போய் எடுத்துருவீங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு தானாகவே கிடைச்சல. புரியுங்களா? அதை போய் பார்க்கணும். அது மாதிரி எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ தரையில் சம்பளம் போட்டு பாருங்க. அப்படி தரையில் சம்பளம் போட்டு போகிறது மட்டும் கிடையாது, ஸ்குவாட்டில் வரணும். ஸ்குவாட்னா நம்ம தமிழில் சொல்லணும்னா குத்துக்கால் போட்டு வர்றவங்க, குத்தி போடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா? குத்துக்கால் போட்டு போகிறதுக்கு குத்து வச்சு வந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே தான். அந்த மாதிரி நீங்கள் வச்சு உட்காருங்க. டெய்லி ஒரு காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம் அப்படி பண்ணிட்டாங்க உடம்பு நல்லா விளையாடுது. ஏன்னா இடுப்பு கால் தான் நம்ம ஃபுல் பாடியை தாங்குது. அதனால் அதை அலட்சியம் பண்ணாமல் நல்லபடியாக பண்ணுங்கள். சே தானாக வரும். அடுத்தடுத்த ஸ்டெப்பு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? வாழ்க வாழ்க. கையை மேலே தூக்கும்போது மூச்சை இழுக்கணும், கையை கீழே வரும்போது மூச்சை வெளியே எடுக்கணும். காலை கைக்கு செய்யணும் 10 டைம்ஸ். அடுத்தது பாதத்தை கொஞ்சம் எட்டி அகலமாக வச்சுக்கிட்டு, ரொம்ப அகலம் விடாது, ஒரு 4 இறக்கணும். இப்போ அப்படி சுற்றணும். லெஃப்டில் 5 டைம்ஸ், ரைட்டில் 5 டைம்ஸ். அடுத்து சிட்டிங் போஸ், உத்கடாசன் பேர். இது ஒரு 10 கவுண்ட்ஸ் 15 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணணும். நிதானமாக பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணணும். அடுத்தது ஹாஃப் சிட்டப், காலை ஒரு அடி அகலத்தில் வச்சுக்கிட்டு பண்ணணும். இது 5 டைம்ஸ் ஆர் 10 டைம்ஸ். அடுத்தது கொஞ்சம் காலை அகலமாக வச்சுக்கிட்டு, இது ஹாஃப் சிட்டப் தான். 5 டைம்ஸ் ஆர் 10 டைம்ஸ், எவ்வளோ முடியுது அவ்வளோ பண்ணுங்கள். 4வது நாளாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சைடாக திரும்பிக்கிட்டு முன்பக்கமாக காலை வச்சு பண்ணணும். 2 காலையும் பண்ணணும். இப்போ ஆப்போசிட் சைடு இதே மாதிரி தான். இது 5 டைம்ஸ் ஆர் 10 டைம்ஸ். ஸ்லோவாக பண்ணுங்கள், ரிலாக்ஸாக பண்ணுங்கள். அடுத்தது காலை உட்காந்துருக்கணும். அதான் ஒரு ஜான் அகலத்தில் பார்த்து வச்சுக்கிட்டு உட்காந்து கொஞ்சம் எழுந்திரிக்கணும். அடுத்து காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டு செய்யணும். குதிகால் உட்காரும்போது மேலே தூக்கணும். உட்காரும்போது குதிகால் நல்லா மேலே தூக்கணும். பாருங்கள், அப்படி தூக்கியிருக்கணும். நான் ஃபாஸ்ட்டாக செஞ்சதுனால அப்படி இருக்குது. நீங்கள் ஸ்லோவாக செய்யணும். 5 டைம்ஸ் ஆர் 10 டைம்ஸ் பண்ணணும். அடுத்தது வஜ்ராசன், காலம் மடக்கி உட்காந்துருக்கணும். கொஞ்சம் நேரம் பாருங்கள், ஒரு 10 செகண்ட். அடுத்தது கொஞ்சம் கை உடம்ப பெண்ட் பண்ணணும். அதாவது ஃபுல் வெயிட் வந்து நம்ம பாதத்து மேலே வேணும், முழங்கால் மேலே தரைக்கு மேலே வேணும். அடுத்தது கிரெயின் வாக், குக் வாக். இதுவும் தொடையால் மேல் பகுதி